நாளை முதல் 31ஆம் தேதி வரை கடலூர் மாவட்டத்தில் 3வது புத்தகத் திருவிழா நடைபெற உள்ளது. இந்த புத்தகத் திருவிழாவோட ஏற்பாடு பணிகளை இப்போ ஆய்வு செய்கிறதுக்காக அனைத்து துறை சார்ந்த அலுவலர்களும் இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். இந்த புத்தகத் திருவிழா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேலே ஒரு புக் ஸ்டால்ஸ் இங்கே ரெடி பண்ணுறோம். ஒரு 1 lakh புக்ஸ் வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டெய்லி மார்னிங் நமக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காம்படிஷன்ஸ்லாம் இருக்கும். ஒரு 16 வகையான காம்படிஷன்ஸு. மதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட கல்ச்சுரல்ஸு, உள்ளூர் படைப்பாளர்களோட பேச்சுகள், அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி 7 to 9 நமக்கு ஸ்டார் ஸ்பீக்கர்ஸோட பேச்சுகள், பட்டிமன்றம், சில நாள் சிங்கர்ஸ் இவங்கெல்லாமும் நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பாரம்பரிய உணவு வகைகள், அப்புறம் சில்ட்ரன் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு காமிக்ஸ் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அது போக VR ரூமு, 3D தியேட்டர், இது மாதிரிலாமும் பிளானட்டோரியம், இந்த மாதிரி சில எஜுகேஷன் என்டர்டெயின்மெண்ட் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைவரும் புத்தகத் திருவிழாவுக்கு புக்ஸ் வாங்கி நல்லா ஒரு படிக்கிற பழக்கத்தை எல்லோரும் ஏற்படுத்தி கொள்ளுங்கிறது தான் அரசோட நோக்கம். எல்லோரும் அதை வகையில் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அங்கே பள்ளிகள் நெடுந்தூரத்தில் இருக்கிற பள்ளிகள் மாணவர்கள்லாம் கொண்டு அரசு பேருந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. உணவெல்லாம் அந்த வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி அது மாதிரி இந்த தடவையும் நம்ம அனைத்து வட்டாரங்கள்லேருந்தும் பள்ளிகள்லேருந்து மாணவர்களை தட் இஸ் எக்ஸாம் யாருக்கெல்லாம் இல்லையோ அந்த மாணவர்கள் மட்டும்தான் நம்ம வர சொல்லியிருக்கோம். ஏன்னா எக்ஸாம் இருக்கிற மாணவர்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு. அதே மாதிரி வர மாணவர்களுக்கு போதிய உணவு, அப்புறம் தண்ணீர் வசதிகள் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம்.